நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னப்பா, நடிகையை கொண்டு போய் அவ வீட்ல விட்டுட்டு வந்துட்டியா? என்ன சித்தி கேலி பண்றீங்களா? வேற என்ன பண்றது? உன் நடிப்புக்கு இங்க எதுவுமே எடுபடாம போயிடுச்சே. ஒரு பிரியா இல்ல, 9 பிரியாவை கூட்டிட்டு வந்து நீங்க தங்க வச்சாலும் அவ அசர மாட்டான்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன் சித்தி திடீர்னு இப்படி ஒரு நினைப்பு? நீங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறம் நான் அருந்ததி கிட்ட பேசினேன். நீ குடிச்சாலும் கூத்தடிச்சாலும் என்ன செஞ்சாலும் அவ பொறுத்துக்குவாளாம். போய் சித்தி, இந்த பொறுத்துக்கிறது மன்னிக்கிறது இதெல்லாம் தான் தோத்து போயிட்டோங்கிறத காட்டிக்காம இருக்க மத்தவங்க கிட்ட சொல்ற வெறும் வார்த்தை. உண்மையை சொன்னா அவ மனசுல இருந்து ரத்தம் கசிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒரு சாதாரண பொண்ணு தானே சித்தி. தாலி கட்டின புருஷன் எவ்வளவு பெரிய எதிரியா இருந்தாலும் வேற ஒரு பொண்ணு கூட தொடர்பு வச்சிருந்தா அதை பொறுத்துக்கவே மாட்டா. அதான் இவங்க சைக்காலஜி. இல்ல ஜேபி, உன் கணக்கு தப்பு. அவகிட்ட இப்போ பழைய மாதிரி திமிரு பிடிவாதம் எதுவுமே இல்ல. ஒண்ணு இந்த வீட்ல வாழணுங்கிற முடிவு, இல்லனா பெரிய ஒரு குண்டு வெடிப்பு நடத்த திட்டம் போட்டிருக்கா. எவ்வளவு முயற்சி பண்ணாலும் அவ உள் மனசுல என்ன இருக்குங்கிறத என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவுமே இருக்காது. அவளே நினைச்சு பார்த்திருக்க மாட்டா மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வருவோன்னு. அந்த ஹேங் ஓவர் தான். என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னெல்லாம் செஞ்சாலோ அதே மாதிரி சாகசம் எல்லாம் மறுபடியும் செய்வா இந்த வீட்டை விட்டு போறதுக்கு. எனக்கு என்னவோ அந்த நம்பிக்கையே இல்ல. ஆனா எனக்கு இருக்கு சித்தி. அவ அப்பங்கிட்ட போன் பண்ணி இந்த மறுவீடு கிருவீடுக்கெல்லாம் ஜேபி அனுப்பி வைக்க முடியாதுன்னு சொல்லிடுங்க. என்னப்பா சொல்ற? அந்த ஆளு எனக்கு போன் பண்ணாரு. எங்க 2 பேரையும் மறு வீட்டுக்கு அழைச்சிட்டு போக அவர் வராராம். வேண்டான்னு சொல்லிடுங்க. அடடே, அப்படி ஒரு சடங்கு இருக்குல்ல, நான் மறந்தே போயிட்டேன். மறு வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லக்கூடாதுப்பா. அது ஒரு நல்ல காரியமாச்சே. என்ன சொல்றீங்க சித்தி? நீயும் அவளுமா அவ வீட்டுக்கு போய் ஒரு 2-3 நாள் தங்கிட்டு வாங்க. சித்தி, கோழிக்கூடு மாதிரி இருக்கிற அவ வீட்ல நான் 2-3 நாள் தங்கணுமா? மூச்சு திணறி செத்துருவேன் சித்தி. என்னால அத கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. அதுக்கும் மேல அவங்க வீட்ல இருக்கிற யாரையுமே எனக்கு பிடிக்காது. தயவு செஞ்சு கூட்டிட்டு போகலாம், யாரும் இங்க வர வேண்டாம். நீங்க தெளிவா போன் பண்ணி சொல்லுங்க சித்தி. ஜேபி, நாம அப்படி பிடிவாதம் பண்ண முடியுமா? இதெல்லாம் நாட்டு நடப்பு இல்லையா? என்ன நாட்டு நடப்பு? நியாயமா பார்த்தா அவங்க வந்து அவளை கூட்டிட்டு போக வேண்டியதே சீமந்தம் நடத்த. நீ கண்டிப்பா அங்க போகணும். ஆனா 2-3 நாளெல்லாம் அங்க தங்க வேண்டாம். ஒரு நிமிஷம்னா ஒரே நிமிஷம். ஆனா அந்த ஒரு நிமிஷத்துல ஜேபி யாருன்னு அவங்க புரிஞ்சுக்கணும். இத பாருப்பா, நீ இப்ப அந்த வீட்டுக்கு மருமக. அந்த உரிமையும் சுதந்திரமும் உனக்கு இருக்கு. அந்த உரிமைய அங்க இருக்கிற யார்கிட்ட வேணும்னாலும் நீ காட்டலாம். உன் எதிரிகளை பழி வாங்க உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. அத நீ வேஸ்ட் பண்ணலாமா? அங்க போய் அவங்களையெல்லாம் மந்திரிச்சிட்டு வாப்பா. உன்னால அவளை கூட அவ வீட்டை விட்டே விரட்டணும். அந்த அளவுக்கு நீ நல்ல பிள்ளையா நடந்துக்கணும். அப்போ நான் மறு வீட்டுக்கு போகணும் இல்லையா? எஸ். திரும்பி வரும்போது உன் சுமையும் டென்ஷனும் பாதியா குறைஞ்சிருக்கும்.
சாப்பிட்டுட்டு நீயே தண்ணி எடுத்து குடிக்க மாட்டேன், நான் கொண்டாந்து கொடுக்கணும். ஏண்டா நல்லா மூக்கு பிடிக்க சாப்பிட்டியே, என் வத்த குழம்பு எப்படி இருக்குன்னு சொன்னியா? யாராவது உன் சமையல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா போதுமே, அப்புறம் என் வத்த குழம்பு நல்லா இருக்கா என் கார குழம்பு நல்லா இருக்கான்னு என்னை கேட்டு என் உயிரை எடுப்ப. ஏண்டா கோச்சுக்கிற? இந்த வயசான காலத்துல ஒண்டியா இப்படி வாய்க்கு ருசியா சமைச்சு போடுறேன்ல. ஏன் ஒண்டியா செய்யற? துணைக்கு ஒரு 4 பேர் கூப்பிட்டுக்க வேண்டியதானே? 4 பேரெல்லாம் வேண்டாண்டா, ஒரே ஒரு ஆளு போதும். நினைச்சேன் ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியா நீ என்னதான் கடிப்பேன்னு நினைச்சேன். ஏண்டா உடனே அவளை தாலி கட்டி கூட்டிட்டு வாடா நான் சொன்னேன். 2-3 நாளைக்கு அருந்ததியே அவ புருஷனும் தனிக்காய்ச்சலம் வீட்டுல இருப்பாங்க. அந்த நேரத்துல ஆர்த்தி என்னடா பண்ணுவா? அந்த ஜேபி கண்ணுல படாம எங்கேயாவது ஒளிஞ்சுதானே இருக்கணும். அதுக்கு என்ன செய்ய சொல்ற? அந்த 2-3 நாள் அவ இங்க வந்து இருக்கட்டுமே. நல்லா இருக்கு பாட்டி உன் கதை. கல்யாணத்துக்கு முன்னாடி அவளை வந்து இங்க தங்க வைக்க அத்தையும் மாமாவும் சம்மதிப்பாங்களா? சம்மதிக்கலன்னா என்னடா தப்பு? உனக்கு அவ இன்னும் பொண்டாட்டி ஆகலைன்னாலும் எனக்கு அவ பேத்தி தானே. நீயாச்சு அவங்களாச்சு, ஆளை விடு, எனக்கு தெரியாது. டேய் நில்லுடா, அவளை அனுப்பி வைங்கன்னு நீ கேட்க வேண்டாம், நானே கேட்டுக்கிறேன். ஆனா நீ கார்ல போய் அவளை கூட்டிட்டு வந்தா போதும். ஏன் அவளுக்கு வரதுக்கு வழி தெரியாதா? அவங்க அக்கா இங்க இருந்தப்போ 1000 தடவை ஆட்டோல வருவாள்ல, அதே மாதிரி வர சொல்லு. நான் வர சொல்றேன், ஆனா நீ வர்றவ கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. ஆமா, இத உன் பேத்திக்கிட்ட சொல்லு, என்கிட்ட வந்து ஜொல்லு விட வேண்டாம். போட. ஆமா, இவர் பெரிய மதுரை வீரரு, இவன் கிட்ட வந்து ஜொல்லு விடுற. போட. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உங்க அப்பா எங்கடி போய் தொலைஞ்சான்? 10 மணிக்கு வரேன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆகுது? அந்த ஆள் வருவானா மாட்டானா? அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அத்தை ஃபோன் பண்ணாங்க, வீட்ல இருந்து புறப்பட்டாச்சுன்னு சொன்னாங்களா. வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அதானே தெரியும். புறப்பட்டான், அங்க இருந்து எங்க போனான்னு யாருக்கு தெரியும்? யாரோ போட்ட பிச்சையில உன்னை இங்க தள்ளி விட்டாங்க. மறுபடியும் எதுக்குடி என்ன கூப்பிட்டு இப்படி கேவலப்படுத்தணும்? உன் வீட்டை நான் வந்து பார்க்கலனா குடிமொழிக்கு போயிடுமா? இந்தாப்பா. அப்பா வந்துட்டாரு. அப்பா. என்னம்மா, எனக்கா காத்துட்டு இருக்கியா? வர்ற வழியில மன்னிச்சுக்கம்மா, வர்ற வழியில ஒரு ஆளை பார்க்க வேண்டிய முக்கியமான வேலை இருந்துச்சு, அதனாலதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அது சரி, இதை விட முக்கியமான வேலையா? அப்படி என்னங்க வேலை? மாப்பிளைய காக்க வைக்கிறது தான் சம்மந்தி கொடுக்கிற மரியாதையா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது? தப்புதாம்மா, இனிமே லேட் பண்ண வேணாமா, ராகாலத்துக்கு முன்னாடி கிளம்பிடலாம் இல்லையா? சரிப்பா, நீ போயிட்டு வந்துடு. நீ அங்கிருந்து திரும்பி வர வரைக்கும் சித்திய பத்தி தான் உனக்கு தெரியும்ல, எனக்கு தூக்கமே வராது. வேற ஏதாவது வழி இருந்திருந்தா உன்னை அந்த வீட்டுக்கு நான் அனுப்பவே மாட்டேன். அங்க போய் சேர்ந்த உடனே மறக்காம போன் பண்ணு. சரி சித்தி. வாங்க மாமனார், போலாம். அப்ப நாங்க புறப்படுறோமா? முதல் தடவையா இந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போறான். பத்திரமா பாத்துக்கணும், சரியா? அத நீங்க சொல்லணுமாமா? நாங்க என்ன அந்நிய மனுஷங்களாமா? போலாமா? புறப்படு.
வா. அத்தை நான் போயிட்டு வரேன். போய் தொலை, ஆனா வராத. போலாமா மாப்பிள்ள? ம் ஓ போலாமே, வாங்க போலாம். டிக்கி திறந்தா இந்த பேக் உள்ள வச்சிடலாம். இந்த காரோட டிக்கியை ஏன் திறக்கணும்? நீங்க கார் கொண்டு வரலையா? இங்க கார் இருக்கும்போது எதுக்கு வாடகை கார்னு நினைச்சு. அப்போ அந்த வாடகையை மிச்சம் பண்ணிட்டீங்க, அப்படிதானே? எவனுக்கோ சொந்தமான வயலை பார்த்துக்கிட்டு நீங்க மாடு வளர்க்குறீங்க. இதெல்லாம் உங்க ரத்தத்தோட ஊறி போச்சு. உங்களுக்கு இவ்வளவு மாதிரி இன்னொரு பொண்ணு இருந்திருந்தா நீங்க தான் உலகத்திலேயே நம்பர் 1 பணக்காரன். நான் செஞ்சது தப்புதாம்மா. ஒரு 5 நிமிஷமா நான் போய் டாக்ஸி பிடிச்சிட்டு வந்துடுறேன். வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். இதுலயே போங்க. போமா, போய் ஏறிக்க. இருமா, நானே எடுத்துக்கிறேன். ஆ ஏய் என்னடி, நீ என்ன எனக்கு பொண்டாடி ஆட்டியா? அதெல்லாம் ஊருக்கு போய் பின்னாடியே இருப்போ. போயிட்டு வரேன் சித்தி. ஜேபி ஜாக்கிரதப்பா, அவங்க கண்டதையும் திங்க தருவாங்க. அதையெல்லாம் வாங்கி சாப்பிட்டு உன் வயித்தை கெடுத்துக்காத. பசிக்கு ஏதாவது லைட்டா சாப்பிட போதும். சரி சித்தி, நீ போயிட்டு வா. வரேன். அம்மா என்னடா? அம்மா அக்கா வந்துட்டாமா? அக்கா வந்துட்டாளா? இந்த வர நீ போ. வாங்க மாப்பிள்ள, வாங்க. அக்கா நோக்கா, ஏண்டா இவ்வளவு பெரிய ஆள் நிக்கிற, என்ன கண்டுக்க மாட்டியா? வாங்க வாங்க மாப்ள. அம்மா அருந்ததி, மாப்பிள்ள, உங்க வீட்டு அளவுக்கு இங்க வசதி எல்லாம் இல்ல. அதனால ரொம்ப நாளைக்கு இங்க தங்குங்கலாம் சொல்லி உங்களை கம்பல் பண்ண மாட்டோம். ஏய், கார்ல பின்னால பேக் இருக்கு, எடுத்துட்டு வா. போ ஓப்பா. ஓ உட்காருங்க மாப்பிள்ள. மீனாட்சி, மாப்பிளைக்கு ஏதாவது குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வா. என்ன குடிக்கிறீங்க? அம்மா தாயே, ஆளை விடுங்க, ஒண்ணு வேண்டாம். டேய், பேக் கொண்டு போய் உள்ள வச்சுட்டு என் காரை கொஞ்சம் நல்லா கழுவி கிளீன் பண்ணு. இன்னைக்கு சர்வீஸ்க்கு விடலாம் நினைச்சிட்டு இருந்தேன்டா, இங்க வந்ததுனால அது முடியாம போச்சு. என்னடா, கிளீன் பண்ண மாட்டியா? அதனால என்ன தம்பி, அதெல்லாம் அவன் கிளீன் பண்ணுவான்.
நீங்க உட்காருங்க தம்பி. பா, இங்க என்ன புழுக்கமா இருக்கு. நீங்கெல்லாம் எப்படி இதை சகிச்சுக்கிறீங்க? கொஞ்ச நேரம் நான் இங்க நின்னா அப்படியே மெல்ட் ஆயிடுவேன். இதெல்லாம் எங்களுக்கு சகஜ மாப்பிள, பழகி போச்சு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரொம்ப நேரம் நின்றுட்டே இருக்கீங்க, உட்காருங்க மாப்பிள. வேண்டாம், எனக்கு ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. நான் வெளியே காத்தாட நிக்கிறேன், எல்லாம் என் தலையெழுத்து. ச்சை. நீங்க ஏங்க பயப்படுறீங்க? இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் அவர் வந்து பழக்கம் இல்லை இல்லையா? அதான். வாமா. ஆமா அருந்ததி, உன் புருஷனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. அதனால வடை பாயாசத்தோட எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். நீ கொஞ்சம் வாயில போட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லு. எதுக்குமா? உங்க சமையலாச்சே, அதுல நான் என்ன குறை சொல்ல முடியும்? எல்லாம் நல்லதா இருக்கும். அது சரி, நீ இப்ப அங்க எப்படி இருக்கம்மா?